தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும். தமிழ் வந்து நம்மளுடைய உயிர் மூச்சு. தமிழ் வந்து நம்ம சாகுற வரைக்கும் மறக்கவே கூடாது. அப்படி இப்படின்னு நம்ம பேசதான் ஒழிகிறோமே தவிர, பட் அதை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம ஒரு இன்ச்சு கூட ட்ரை பண்றதே கிடையாது. ஆமாங்க. இன்னைக்கு உலகத்துல, அதாவது இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல, இங்க நம்ம தமிழ் கல்ச்சரை வந்து நிறைய கல்ச்சரோட மிக்ஸ் ஆகி இருக்கிற இந்த காலகட்டத்துல நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றது நம்ம கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் விட, அதாவது ஃபாரின் கல்ச்சர்ஸ் இருக்குல்ல, அது கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நம்ம கிட்ட இருந்து ரொம்ப அதிகமாவே இருக்குது. இப்படி நம்ம கொடுக்குற ஒரு அதிகமான இம்பார்ட்டன்ஸ்னால நம்ம தமிழ் கல்ச்சரோட அந்த ஒருங்கிணைப்பை வந்து மாறிக்கிட்டு தான் இருக்கு. அதனால வந்து நம்ம தமிழ் கல்ச்சர் வளர்றதுக்குமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், அதாவது இந்த தமிழ் கல்ச்சர் எங்க இருந்து மாற ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்து. இன்னைக்கு லைஃப் எப்படி ஆகி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மீடியம்ல படிக்கிறவங்க இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிறவங்க சிபிஎஸ்சில படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சிபிஎஸ் ஸ்கூல்ல படிக்கிறவங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சரி, இந்த மாதிரி ஆசைப்படுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்ல வரல. பட் இந்த மாதிரி ஆசைப்படுறதுனால நம்ம தமிழ் கலாச்சாரத்தை மறந்துகிட்டு இருக்கோமே அப்படின்னு தான் சொல்ல வர்றேன். என்ன ப்ரோ, ஸ்கூல்ல படிக்கிறதுனால எப்படி வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தை வந்து மறக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட் இருக்குது. நம்ம தமிழ் மீடியத்துல படிக்கும் போது நம்ம தமிழ்லயே பேசுவோம். அப்புறம் அங்க இருக்கிற ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய தமிழ் ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பேசிக்கா வந்து ஃபாலோ பண்ணுவோம். பட் இதுவே நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படின்னு போறப்ப நம்மளுடைய தமிழ் ட்ரெடிஷனான ஒரு சில ட்ரெடிஷன்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பொங்கல் செலிப்ரேஷன் வந்துட்டு எல்லா ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு பொங்கல் காய்ச்சுவோம். அப்புறம் தீபாவளி செலிப்ரேஷன், தீபாவளி வந்து ஆக்சுவலா தமிழ் ட்ரெடிஷன் கிடையாது, பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இந்தியன் செலிப்ரேஷன். தீபாவளிக்கு வந்து நம்ம எல்லாரும் மறுபடியும் ஒன்னா கூடி வந்துட்டு தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு பட்டாசுலாம் போட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மூமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்துட்டு ஒன்னா வருவோம். பட் தமிழ் மீடியத்துல படிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். தமிழ் ட்ரெடிஷன்ஸை கத்துக்கிறதுக்குன்னு நம்ம கிட்ட வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி நாம நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்திக்கிட்டு இருக்கிறதுனால நாம வந்து நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை கத்துக்கிறோமோ இல்லையோ, பட் யூரோப்பியன் கல்ச்சர்ஸையும் அமெரிக்கன் கல்ச்சர்ஸையும் வந்து நல்லாவே கத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ப்ரோ, யூரோப்பியன் கல்ச்சர்ஸ் கத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்னன்னு கேக்குறீங்க? ஆமாங்க, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க டிவோர்ஸ் கேஸ். அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நார்மலாவே ஆயிடுச்சு. முந்தைய காலகட்டத்துல எல்லாம் நம்மளோட கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா சாகுற வரைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து காலகட்டத்துல அப்படி கிடையாது. கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணி 2 மாசத்துல வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஈஸியா டிவோர்ஸ் வாங்கிட்டு சிம்பிளா கிளம்பி போயிடுறாங்க. அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணமே வந்து போயிடுச்சு. சரி, இதுக்கெல்லாம் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. நம்ம ஃபாலோ பண்ற லீடர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ், இன்னைக்கு இருக்கிற செலிபிரிட்டிஸே வந்து இதுக்கு வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா தான் இருக்கிறாங்க. அதாவது அவங்க எல்லாரும் கல்யாணம் பண்றாங்க, கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்றாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது, டிவோர்ஸ், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. சோ இந்த மாதிரி டிவோர்ஸ் வாங்குற நியூஸ் வந்துட்டு அவங்களுக்கு பெருசோ இல்லையோ, பட் நம்ம நாட்டுல இருக்க நிறைய பேருக்கு பெரிய நியூஸாவே வந்துருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் வந்து அவர் தப்பா சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அவரே டிவோர்ஸ் வாங்குறாரு, நான் எது கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் வாங்க கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து நம்ம மைண்டுக்குள்ள ஏத்திக்கிறோம். இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் அண்ட் லீடர்ஸ் எல்லாமே ஒரு பேட் எக்ஸாம்பிள் கொடுக்கறதுனால சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க நாம, சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்து நடந்துகிட்டு இருக்க நாம, அவர் ஃபாலோ பண்ற அதே லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முந்தைய காலகட்டத்துல எல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணாம ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து வாழவே முடியாது. பட் இன்னைக்கு காலகட்டத்துல எஸ்பெஷலி பெரிய பெரிய சிட்டிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ் கலாச்சாரம்லாம் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து யூரோப்பியன் கல்ச்சர்ஸ்ல இருந்தா வந்திருக்கு, இல்லைன்னா அமெரிக்கன் கல்ச்சர்ஸ்ல இருந்தா வந்திருக்கு. சரி, இந்த யூரோப்பியன் கல்ச்சரையும் அமெரிக்கன் கல்ச்சர் நம்ம எங்க இருந்து கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. சரி ப்ரோ, நார்மலா தமிழ் மீடியத்துல இருந்து படிச்சு வந்தவங்க இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் எல்லாம் வாழ்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் செலிபிரிட்டிஸ் ஆர் எனி லீடர்ஸ். ஓகே, பேசிக்கா வந்துட்டு நான் இந்த மாதிரி வாழ்ற லைஃப் வந்து தப்புன்னு சொல்ல வரல. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க இது வந்து உங்களுடைய லைஃப், நீங்க தான் சூஸ் பண்றீங்க, நீங்க தான் வாழ்றீங்க, அது வந்து தப்பே கிடையாது. பட் என்னதான் நம்ம வாழ்ந்தாலுமே வந்துட்டு நம்ம தமிழ் கலாச்சாரத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். நம்ம வந்து நிறைய போஸ்டர்ஸ்ல போயிட்டு வீடியோ முன்னாடி நின்று தமிழ் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணணும், தமிழ் தான் வந்து நம்மளுடைய உயிர் மூச்சு அப்படி நிறைய பேசுவோம். பட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வர்றப்ப நம்ம வந்து ஒரு சொட்டு கூட இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டோம். அதுதான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம தமிழ் மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா நான் பாக்குறேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஓகே கைஸ், பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஆக்சுவலா வந்துட்டு சிம்பிளா ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும், நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பத்தி அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன நோக்கத்தோட தான் வந்து இந்த சின்ன வீடியோ பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை வந்து அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். என்னால முடிச்சு நான் தப்பா இருந்தா நான் திருத்திக்கிறேன். இல்ல உங்களுக்கு ஒருவேளை தப்பா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து திருத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம எல்லாருமே தமிழ் மக்கள் தான், எல்லாருமே சேர்ந்து ஒன்னா ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். நம்ம தமிழ் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணி வாழ்வோம் அப்படிதான் சொல்ல வரேன். தேங்க்யூ கைஸ், see you in the next video.